வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் 2 எண்களும் தொடர்வரிசைகளும். இந்த எல் 2 உள்ள பயிற்சி 2.1 இது வந்து பேஜ் நம்பர் 43ல் இருக்குது. இந்த பயிற்சி 2.1ல் உள்ள பயிற்சி கணக்கு 7 தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பயிற்சி கணக்கு 2.1ல் உள்ள 7th கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. 1230 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி வந்து 12 கிடைக்கணும். அந்த 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணா மீப்போவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ மீப்போவைனா நமக்கு கண்டிஷன் என்னன்னா r=0 வரணும். இப்போ வந்து மீதி வந்து 12 கொடுத்துருக்காங்களா, அந்த 12 வந்து இந்த எண்ணில் வந்து கழிச்சிருமா, கழிச்சிட்டு இந்த ரெண்டு எண்ணிலையும் நம்ம வந்து ஒரு எண்ணால் வகுக்கும்போது மீதி வந்து 12 கிடைக்குது. அப்போது அந்த 12 வந்து இந்த ரெண்டு மீப்பவை கண்டிஷன் படி r= மீதி வந்து 0 இருக்கணும். ஸோ அப்போ இந்த மீதியை வந்து இதிலேருந்து ஃபஸ்ட்டு கழித்து எடுத்துக்கிடும். கழித்து எடுத்துகிட்டு கிடைக்கக்கூடிய எண்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டு எண்களுக்கும் மீப்பவை கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ அதுதான் வந்து அதுக்குள்ள ஆன்சர். இந்த ரெண்டு எண்களையும் வகுக்கக்கூடிய அந்த எண். சரியா? இந்த ரெண்டு எண்களையும் வகுக்கும் போது மீதி 12ஐ தரக்கூடிய அந்த மிகப்பெரிய எண். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். தீர்வுன்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மீதியை கழிச்சிக்கோங்க. ரெண்டு எண்ணிலேருந்து 1230லேருந்து மைனஸ் 12 கழிச்சிங்கன்னா 1218 கிடைக்கும். 1926லேருந்து 12 கழிச்சிங்கன்னா 1914 கிடைக்கும். சரியா? இதில் வந்து பெரிய எண் எது? 1914. அப்போ சதை வந்து வகுபடும் எண் ஏயா எடுக்கணும். A=1914. சிறிய எண் வந்து 1218, அதை வந்து வகுத்தி பியா எடுக்கணும். B=1218. இப்போ வந்து ஈக்ளிடின் வகுத்தல் தன்னை தேற்றம் எழுதி மீப்பவை கண்டுபிடிக்க வேண்டியதான். எப்பவும் கண்டுபிடிக்கிற மாதிரி. C=BQ+R. C வந்து 1914 B வந்து 1218 Q+R. இப்போ 1914 வந்து 1218ஆல் வகுக்கணும். வகுத்தீங்கன்னா 1 டைம் இருக்கும். மீதி வந்து 696 கிடைக்குது. சரியா? CU வந்து 1, மீதி வந்து 696. இப்போ இன்ட்டு 1 ப்ளஸ் மீதி வந்து 696. மீதி வந்து இதில் வந்து r= நமக்கு 0 கிடைக்கல. r=0 கிடைக்கிற வரைக்கும் நம்ம இதில் செய்யணும். ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் நமக்கு கிடைக்கக்கூடிய வகுத்தி தான் என்னென்னா மீப்பவை. சரியா? ஸோ அப்போ r0 இந்த இதில் நெக்ஸ்ட் நம்ம தொடர்ந்து செய்யணும். இதில் உள்ள வகுத்தியை வந்து வகுபடும் என்ன அடுத்த லைனில் எடுக்கணும். மீதியை வந்து வகுத்தியாக எடுக்கணும். சரியா? ஸோ அப்போ 1218 696. 1218 696 வகுத்திங்கன்னா 1 டைம் இருக்கும். மீதி வந்து 522. அப்போ ஈவ் வந்து 1, மீதி வந்து 522. சரியா? CU இன்ட்டு 1 போட்டுக்கோங்க. Q இருக்க இடத்துல போடணும். இன்ட்டு 1 ப்ளஸ் மீதி வந்து 522 R இருக்கக்கூடிய இடத்துல போடணும். இப்போவும் r=0 கிடைக்கல. ஸோ r0. ஸோ அதனால் அடுத்த லைன் வந்து கண்டினியூ பண்ணணும். வகுத்தியை வந்து இதில் உள்ள இந்த லைனில் உள்ள வகுத்தியை வந்து வகுபடும் எண் எடுக்கணும். 696 இதில் உள்ள இந்த லைனில் உள்ள மீதியை வந்து வகுத்தியை எடுக்கணும். மீதி வந்து 522. சரியா? வகுத்தி எடுக்கணும். இப்போ 696 522. 696 522ஆல் வகுக்கணும். 696 522ஆல் வகுத்திங்கன்னா 1 டைம் இருக்கும். மீதி வந்து 174. சரியா? ஸோ மீதி வந்து நமக்கு இப்போவும் 0 கிடைக்கல. CU வந்து 1, மீதி வந்து 100 ப்ளஸ் 174. இப்போவும் வந்து நமக்கு 0 கிடைக்கல. இப்போ r0 தொடர்ந்து செய்யணும். இதில் உள்ள அந்த 522 வகுத்தியை வந்து வகுபடும் என்ன எழுதணும். இப்போ 522 மீதி 174 வந்து வகுத்தி எழுதணும். இப்போ 522 174. 522 வந்து 174ஆல் வகுக்கணும். வகுத்திங்கன்னா 3 வாட்டி இருக்கும். 522 கிடச்சிரும். மீதி வந்து 0 கிடச்சிட்டு. அப்போ இதோட முடிச்சுக்கிட வேண்டியதான். சரியா? அப்போ r= நமக்கு 0 கிடச்சிட்டு. ஈ வந்து 3. அப்போ இன்ட்டு 3 மீதி வந்து 0. ஸோ அந்த கண்டிஷனில் r=0 கிடச்சிட்டு. ஸோ இப்போ அந்த லைனில் உள்ள வகுத்தி என்ன
174. அப்போ 174 தான் ஆன்சர். சரியா? இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிடுமா? therefore 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது? 174. இதுதான் வந்து ஆன்சர். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி. சரியா? ஃபஸ்ட்டு அந்த மீதி கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து கொடுத்துக்கூடிய எண்ணிலேருந்து கழிச்சிட்டு அதுக்குள்ளே மீப்பவர் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை எழுதி மீப்பவர் கண்டுபிடிக்கணும். சரியா? இதோட பயிற்சி கணக்கு 2.1ல் உள்ள 7th கணக்கு வந்து முடியுது. தேங்க்யூ.